காமராஜர் ஐயா வந்து சாத்தோல் நின்று தோத்துட்டாரு. திரும்ப நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னார்? அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகாங்க, அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு? இப்படியா வளர்த்தாரு? சர்வாதிகாரமான வளர்த்தாரு? புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை? மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க? அவரெல்லாம் அனைவரையுமே அரவணைத்து, ஜாதி இல்லை, மதம் இல்லை, அனைத்து மக்களும் சமநிலையில் இருந்தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால் தானே அவங்க அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்கேன். பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள், என்னுடைய வாரிசுகள் யாருக்கும் எனக்கு தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்தையும் ஜெயிக்குது நாடாளுமன்றத்தில். ரவீந்திரநாத் இங்கே பெரியவா நாடாளுமன்றத்துக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுலாம் உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தையும் நடக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போகிறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க?